ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பொனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ், எக்ஸ்பொனன்ட் இதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் படித்ததான், பட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ எக்ஸ்பொனன்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பொனன்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பொனன்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி கீழ் கிளாஸில் படித்ததான். ஸோ எக்ஸ்பொனன்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பவர் n அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் a into etc. up to n times இல்லையா? n டைம்ஸ் வந்து ஏவை மல்டிப்ளை பண்ணணும். தட் வி கால் இட் அஸ் a power n. இப்போ a ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? a into a கியூப்னா a into a. ஸோ அதுதான் நம்ம மீன் பண்ணுவோம். ஸோ அப்போ therefore இந்த இடத்துல வந்து n belongs to z. n should be an integer. ஓகேவா? n பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்ததுன்னா நம்ம அத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ சப்போஸ் n நெகட்டிவ் இன்டீஜராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, a பவர் சப்போஸ் -n இருந்ததுன்னா அதை we can write it as 1 by a power n எழுதலாம். we can write this as 1 by a power n where a not equal to 0. இங்கே வந்து a வந்து not equal to 0 இருக்கணும். a should not be equal to 0. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கீழ் கிளாஸில் படித்தது தான். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா a power 0, anything raised to power of 0 is 1. a power 0 is 1. அண்ட் இங்கேயும் வந்து a is not equal to 0. a வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அண்ட் தென் இந்த எக்ஸ்பொனன்ஸில் இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். தட் இஸ் ஃபார் m, n belongs to z. For m, n belongs to z, we can say that and a not equal to 0, we can say that a power m into a power n is equal to a power m plus n ன்னு சொல்லலாம் இல்லையா? இது ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. ஃபார் m, n belongs to z and a not equal to 0, a 0வாக இருக்கக்கூடாது. a power n m into a power n gives you a power m plus n. அதே மாதிரி we can also say that for m, n belongs to z and a not equal to 0, a power m divided by a power n can be written as a power m minus n ன்னு எழுதலாம். a power m minus n ன்னு எழுதலாம். And then one more property நம்ம படிச்சிருக்கோம். that is a power n the whole power m can be written as a power mn ன்னு எழுதலாம். we can multiply the powers multiply பண்ணலாம். இதுவும் நம்ம படிச்சிருக்கோம். And then the next property is that ab the whole power n, ab the whole power n எப்படி எழுதலாம்? a power n into b power n ன்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்பொனன்ஸ் பற்றி ஆல்ரெடி படித்தது தான். ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரேடிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? n வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், சாரி n should be an integer. பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம்னு சொன்னோம். சப்போஸ் n வந்து இன்டீஜராக இல்லை, அது ஒரு ரேஷ்னல் நம்பராக இருக்குது. இஃப் n is a rational number, அப்போ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரேடிக்கல்ன்றது அதுதான். தட் இஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கெல்லாம் வந்து a கியூப்னா என்ன? a பவர், இப்போ சப்போஸ் a பவர் -2னா என்ன? a பவர் -2 எப்படி எழுதலாம்? 1 by a ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? 1 by a into a ன்னு எழுதலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளால் போட முடியும். இப்போ சப்போஸ் we are having it as a power 1 by n. சப்போஸ் a power 1 by n இருந்துச்சுன்னா அதை வந்து we call it as the nth rootன்னு சொல்லுவோம். அதை நம்ம nth rootன்னு சொல்லுவோம். a power 1 by n நம்ம nth rootன்னு சொல்லுவோம். ஸோ this we call it as a radical. இதை தான் நம்ம ரேடிக்கல்னு சொல்லுவோம். that is இந்த nth root சொல்கிறோம் இல்லையா, இதை தான் நம்ம ரேடிக்கல்னு சொல்கிறோம். இதில் வந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் ஃபார் n belongs to n ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்து அண்ட் n ஈவனாக இருந்துச்சுன்னா, n வந்து ஒரு ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அண்ட் b is greater than 0, b is greater than 0வாக இருந்துச்சுன்னா, b is greater than 0வாக இருந்ததுன்னா then there is a unique a greater than 0 such that a power n is equal to b. a power n is equal to b என்ற ஃபார்மில் நம்மளால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து n வந்து ஒரு ஈவன் நம்பராக இருந்து b greater than 0வாக இருந்துச்சுன்னா, then a greater than 0 ஒரு யூனிக் ஒரே ஒரு நம்பர் a greater than 0 இருக்கும். such that a power n is equal to b இருக்கும். a power n வந்து b இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் நான் இதை எழுதிடுறேன். அடுத்து இப்போ ஃபார் n belongs to n ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்து n ஆட் நம்பராக இருந்ததுன்னா, n ஒரு ஆட் நம்பராக இருந்து அண்ட் b belongs to a ரியல் நம்பர். இங்கே b வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் இங்கே b வந்து பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். b வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே b பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி கேஸில் there is a unique a belongs to r. ஸோ இங்கே ஏவும் வந்து ஒரு ரியல் நம்பராக இருக்கும். ஏவும் பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். such
such that a power n is equal to b. A power n is equal to b ன்னு சொல்லலாம். இந்த both the cases நம்ம we can say that b power ரெண்டு கேஸ்லயுமே we can say that b power 1 by n is equal to a ன்னு சொல்லலாம். or இதை nth root ன்னு சொல்லலாம். we can say this as nth root. இதை நம்ம nth root ன்னு சொல்லலாம். இப்போ for example let us consider, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் நான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -2 the whole power 4, the whole power fourth root of -2 the whole power 4 என்ன வரும் உங்களுக்கு? -2 the whole power 4 என்ன வந்துடும் உங்களுக்கு? 16. 16ஓட fourth root என்ன வரும் உங்களுக்கு? it will be equal to 2. ஏன்னா 16 again நம்ம என்ன எழுதலாம்? 2 power 4ன்னு எழுதலாம் இல்லையா? 2 power 4ன்னு எழுதலாம், which means 2ன்னு எழுதலாம். இதை வந்து -2ன்னு எழுத மாட்டோம். இதை வந்து we will not be writing it as -2. இதை -2ன்னு எழுத மாட்டோம். whereas இப்போ இதே இது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் -1000 the whole power 1 by 3 இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்? -10 the whole power 3 the whole power 1 by 3ன்னு எழுதலாம், which is equal to -10ன்னு வரும். ஓகேவா? அதாவது உங்களுக்கு இந்த raise to the power வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு, சரி ஈவனாக இருந்துச்சுன்னா, இது ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ உள்ளே இருக்க நம்பர் வந்து நம்ம பாசிட்டிவாக தான் எழுதணும். we have to write it as positive. நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் எழுதணும். whereas இது ஆட் பவராக இருந்துச்சுன்னா, ஆட் நம்பராக இருந்ததுன்னா, n வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா அப்போ உள்ளே வந்து இருக்கக்கூடியதை நம்ம அது என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே எழுதிடலாம். -10 the whole cube the whole power 1 by 3 இருந்தால் அதை -10ன்னே எழுதலாம். we can write it like this. இப்போ அதே இது வந்து இப்போ சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, that is 343 the whole power 1 by 3. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 7 cube the whole power 1 by 3ன்னு எழுதலாம். ஸோ 7 cubena இப்போ 7ன்னே எழுதிடலாம். -10ன்னு இருந்தால் -10, ஏன்னா இது வந்து ஆட் பவராக இருக்கிறதுனால, ஆட் நம்பராக இருக்கிறதுனால, 1 by 3 ஆட் நம்பராக இருக்கிறதுனால இதை -10 the whole cubeன்னு எழுதணும்னா அப்போ -10 தான் வரும். இது வந்து 7 cubeன்னு எழுதணும்னா 7ன்னே தான் வரும். ஓகேவா? ஆனால் whereas இப்போ சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் சப்போஸ் 49 the whole power 2 by 3 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 49 the whole power 2 by 3 once again 49 the whole power 3 by 2 sorry 49 the whole power 3 by 2 இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 49 the whole power half the whole cubeன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 49 எப்படி எழுதலாம்? 7 square the whole power half the whole cubeன்னு எழுதலாம். அப்போ which is equal to இந்த 2 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 7 cubeன்னு வரும், which is equal to 343ன்னு எழுதலாம். இப்போ இதே இது சப்போஸ் இதே இது நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா -49 the whole power 3 by 2ன்னு இருந்துச்சுன்னா சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னா அப்போ இதை நம்ம -49 the whole power 1 by 2 the whole cube அப்படின்னு எழுதுறோன்னு வச்சுக்கோ. அப்போ இதை வந்து we cannot write it as -7 the whole squareன்னு எழுத முடியாது. -49 -7 the whole squareன்னு எழுத முடியாது, ஏன்னா -7 the whole square is not -49. உங்களுக்கு புரியுதா இல்லையாமா? -7 the whole square இது வந்து it is equal to 49 தான், and it is not equal to -49. ஸோ அப்போ -49 the whole power half இதுக்கு நம்ம இது கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்தால் அதுக்கு ரூட்டே கிடையாது இல்லையா? அப்போ therefore this is not possible and has no solution. இதுக்கு வந்து no solution. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது, ஏன்னா ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. அதாவது இந்த ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா, தட் இஸ் இப்போ இந்த 1 by nன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த n ஈவனாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு நோ சொல்யூஷன், அதுக்கு சொல்யூஷனே கிடையாது. ஸோ இதை நம்ம சேர்த்து we can write it like this. இந்த மாதிரி நம்மளால் எழுத முடியும். தட் இஸ் இப்போ சப்போஸ் நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. That is a power n the whole power 1 by n. a power n the whole power 1 by n ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா this is equal to modulus of a if n is even. n ஈவனாக இருந்ததுன்னா it is equal to modulus of a. that is மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக போடணும். ஓகேவா? மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக போடணும். and it is equal to a. மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இஃப் n is odd, n ஆட் நம்பராக இருந்ததுன்னா மைனஸாக இருந்தால் மைனஸ் போடணும், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் போடணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ணி பாருங்கள். இங்கே நமக்கு எப்படி இருந்தது? -2 the whole power 4 the whole power 1 by 4 இருந்தது. அப்போ அதுக்கு ஆன்சர் நம்ம வந்து -2ன்னு போடல, என்ன போட்டோம்? +2 தான் போட்டோம்.
புரியுதா ப்ளஸ் 2 தான் போட்டோம் ஏன்னா -2 the whole power 4 16க்கு 4th root எடுத்தால் 2 தான் வரும் ஸோ அதனால் இது வந்து மைனஸாக இருந்தாலும் நம்ம ப்ளஸ்ன்னு தான் போடணும் புரியுதா இது வந்து இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் இது ஆக்சுவலாக நமக்கு எப்படி இருந்ததுன்னா -2 the whole power 4 the whole power 1/4 இருக்கும்போது நம்ம இதுக்கு -2 போடலை ஏன்னா இந்த இது வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இது ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணணும் மாடுலஸ் ஆஃப் ஏ தான் போடணும் இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 which is equal to 2 தான் போடணும் புரியுதா மாடுலஸ் ஆஃப் -2 which is 2 தான் போடணும் வேறஸ் இந்த கேஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பவர் வந்து ஆட் நம்பராக இருக்குது இது ஆடாக இருக்கா என்ன அப்போ அந்த கேஸில் நமக்கு என்ன வருது -10 the whole cube -10 the whole cube the whole power 1/3ன்னு எழுதும்போது அதுக்கு நம்ம என்ன போட்டோம் அந்த உள்ள என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே தான் போட்டோம் மைனஸாக இருந்தால் மைனஸ் இதில் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் புரியுதா உள்ள மைனஸாக இருந்தால் மைனஸ் இல்லை ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் அப்படியே டைரெக்டாக போட்டோம் அதுவே உள்ள நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி ஈவன் நம்பராக இருக்கும்போது உள்ள நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் கிடையாது அது does not have any meaning அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம் n வந்து ஒரு நேச்சுரல் நம்பராக இருந்து n ஈவன் நம்பராக இருந்து b greater than 0வாக இருக்கணும் b less than 0வாக இருந்தால் அது மீனிங்கே கிடையாது that is anything raised to the power of an even number will never give you a negative number இப்போ for example a square வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் வராது அதுமாதிரி a⁴ ஒரு நெகட்டிவ் நம்பர் வராது a�6 ஒரு நெகட்டிவ் நம்பர் வராது ஸோ அதனால தான் இங்கே b greater than 0ன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இது நெகட்டிவ் நம்பர் வந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் கிடையாது அதை தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம் ஃபார் n belongs to n அண்ட் n ஈவன் நம்பராக இருந்து இந்த ஸ்மால் n ஈவன் நம்பராக இருந்து பியும் கிரேட்டர் தேன் 0வாக இருந்ததுன்னா b பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா அப்போ a வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் a வந்து பாசிட்டிவ் தான் எடுக்கணும் நெகட்டிவ் எடுக்கக்கூடாது புரியுதா நெகட்டிவ் நம்பர் எடுக்கக்கூடாது -2 the whole power 4 இருந்தால் கூட -2ன்னு எடுக்கக்கூடாது +2 தான் எடுக்கணும் அதனால தான் there is a unique a greater than 0 such that a power n is equal to b ன்னு சொல்லலாம் ஆனால் அதே இது for n belongs to n and n odd நம்பராக இருந்து b ஒரு ரியல் நம்பர் இங்கே b நெகட்டிவாக கூட இருக்கலாம் இது பாருங்க b வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம் உள்ளே இருக்கிறது நெகட்டிவாக கூட இருக்கலாம் அதுமாதிரி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து there is a unique a belongs to a-வும் அப்போ பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம் such that a power n is equal to b a power n is equal to b-ஆ இருக்கலாம் புரியுதா n odd நம்பராக இருந்ததுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் -3 the whole cube உங்களுக்கு என்ன வரும் it will be equal to -27 புரியுதா ஸோ அப்போ இதுவும் நெகட்டிவாக இருக்கலாம் இதுவும் நெகட்டிவாக இருக்கலாம் அப்போ -27 the whole power 1/3 என்ன வரும் this is equal to -3ன்னு வரும் புரியுதா அதனால தான் இங்கே b belongs to a real number சொல்கிறோம் and a is also a real number சொல்கிறோம் ஓகேவா ஸோ அதை தான் இங்கே நம்ம மீன் பண்ணியிருக்கோம் ஸோ ரேடிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை n வந்து சப்போஸ் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா n வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா இந்த n வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அப்போ மாடுலஸ் ஆஃப் a எடுக்கணும் உள்ள நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் வேறஸ் n வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா n ஆட் நம்பராக இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் we have to consider the same number உள்ள நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் நம்பர் எடுக்கணும் அதுதான் இங்கே நம்ம மீன் பண்ணுறோம் அதுதான் இதுலேருந்து நம்ம மீன் பண்ணுறோம் புரிஞ்சுதாம்மா ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்க போகிறோம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்றது a power x எனி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபார்ம் a power x y is equal to a power xன்னு எழுதணும்னா இதை தான் we call it as an exponential function with a base a இங்கே வந்து base a ஓகேவா இந்த இடத்துல வந்து a should not be equal to 1 0 less than a and it is not equal to 1 a வந்து 1-ஆ இருக்கக்கூடாது ஓகேவா ஸோ 0 less than a 0 வந்து that is a வந்து it should be greater than 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும் and then a should not be equal to 1 ஸோ இந்த கேஸில் இருந்ததுன்னா இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் f of x is equal to 2 power xன்னு சொல்கிறோம்னு வச்சுப்போம் 2 power xன்னு ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோன்னா அப்போ இந்த 2 power xங்கிற கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா it will be greater than 1 for x is greater than 0 ஸோ இந்த கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா 2 power x வந்து இந்த கிராஃப் வந்து it will be greater than 1 if x is greater than 0 and it is equal to 2 power x will be less than 1 if x is less than 0 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுங்க 2 power 2 is greater than 1 புரியுதா இப்போ 2 power 2 4 is greater than 1 whereas இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்து பாருங்கள் எக்ஸுக்கு சப்போஸ் -1 கொடுங்க இப்போ -1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 1/2
1 by 2 is less than 1. 1 by 2 1 விட கம்மியா இருக்கும். அது மாதிரி 1 by 2 square. 1 by 2 squareன்றது 1 by 4. அதுவும் 1 விட கம்மியா இருக்கும்ல. 1 by 4ங்கிறது என்ன? 0.25. Which is less than 1. So அப்போ therefore we can say that இந்த graph வந்து பாத்தீங்கன்னா இதோட graph வந்து எப்படி இருக்கும்னா it will be like this. இந்த graphோட range வந்து the range of the graph will be from 0 to infinity. இந்த graphோட range வந்து 0 to infinity இருக்கும். So இதோட graph வந்து இந்த மாதிரி இருக்கும். The graph of this function 2 power x ஓட graph வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போகும். So this will be the graph. So this is the point 1. இந்த இடத்துல மட்டும்தான் இது y axis கட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேஞ்ச் இந்த 2 power xங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரவே வராது. இந்த கிராஃப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே வரவே வராது. புரியுதா? உங்களுக்கு எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவாக வரவே வராது. புரியுதா? எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் எஃப் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவாக வராது. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் நெகட்டிவ் நம்பர் என்ன நெகட்டிவ் நம்பர் வேணாலும் போட்டு பாருங்களேன். -25 கூட போட்டு பாருங்கள். அப்போ 1/2 power 25 ஆகிடும். 1/2 power 25 பாசிட்டிவ் நம்பர் தான், நெகட்டிவ் நம்பர் கிடையாது. ஸோ அதனால தான் இதோட ரேஞ்ச் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சொல்லும். 0வும் வராது இன்ஃபினிட்டியும் வராது. அதனால தான் ஓப்பன் இன்டர்வல் 0,∞ சொல்லும். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 0 to infinity சொல்கிறோம். அண்ட் இந்த கிராஃப் வந்து பாருங்கள், இந்த 2 power x கிராஃப் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. 1 விட ஜாஸ்தியாக இருக்குது. இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0, 0 விட ஜாஸ்தியாக இருந்தா இது பாருங்கள் 1க்கு மேலே போதா. வேறஸ் எக்ஸ் வந்து 0 விட கம்மியாக இருக்கும்போது எக்ஸ் 0 விட கம்மியாக இருக்கும்போது இந்த கிராஃப் எங்கே இருக்குது? 1 விட கம்மியாக இருக்குது. இட் இஸ் லெஸ் தேன் 1. தெரியுதா உங்களுக்கு? 1 விட கம்மியாக இருக்குது. பட் இது வந்து இந்த இடத்துல இது மீட் பண்ணாது எக்ஸ் ஆக்சிஸை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் 2 power x. இப்போ இதே இது வந்து சப்போஸ் g of x is equal to 1/2 power x. ஓகேவா? where x belongs to R. இதோட கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். it will be like this. ஸோ 1/2 power x ஓட கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதே கிராஃபாக அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த 1/2 power x வந்து it will be greater than 1 when x is less than 0 and it will be less than 1 when x is greater than 0. when x is less than 0 இருக்கும்போது x 0 விட கம்மியாக இருக்கும்போது அது 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ this g of x or 1/2 power x 1/2 power x will be greater than 1 if x is less than 0 and it will be 1/2 power x will be less than 1 if x is greater than 0. இப்போ x வந்து 0 விட கம்மியாக இருக்க நம்பர் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். -1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 1/2 power -1 which will be 2 power 1 ஆகிடும். 2 is greater than 1. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் எக்ஸ் 0 விட கம்மியாக இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஆர் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இட் வில் பி கிரேட்டர் தேன் 1. 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். வேறஸ் எக்ஸ் வந்து 0 விட ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இட் வில் பி லெஸ் தேன் 1. 1 விட கம்மியாக இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 தான். 0,1 will be the point of intersection of these two curves. இந்த ரெண்டு curvesக்கும் point of intersection வந்து 0,1 இருக்கும். இதுக்கும் வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 0 to infinity தான். கீழே கிராஃபே இருக்காது. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கீழே கிராஃபே இருக்காது. ஸோ அதனால் the range of this curve is also equal to 0,infinity. 0,infinity. டொமைன் வந்து -∞ +∞ வரைக்கும் கொடுக்கலாம். பட் ரேஞ்ச் வந்து 0,infinity தான் இருக்கும். இந்த கீழே கிராஃபே இருக்காது. ஓகேவா? இதான் நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் வி கால் இட் ஆஸ் அன் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் இருக்குது. வி ஹாவ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் விச் வி கால் இட் ஆஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் is equal to e power x. f of x is equal to e power x is a special kind of exponential function. So அது ஒரு special type of exponential function. So அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஈங்கிற கான்ஸ்டன்ட் வந்து ஈங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ஈங்கிற வேல்யூ வந்து இட் லைஸ் பிட்வீன் 2 and 3. 2 less than E less than 3. ஸோ ஈங்கிற நம்பர் வந்து இட் லைஸ் பிட்வீன் 2 and 3. ஸோ இ வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு அந்த இன்டகிரேஷனில் கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஈயோட அப்ராக்சிமேட் வேல்யூ of E will be equal to 2.718281815. So this is going to be it is an irrational number. It is a irrational number and அதோட approximate value இதுதான். E யோட approximate value இதுதான். Okay, so this is a special kind of exponential function. இது ஒரு special kind of exponential function. இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். And then நம்ம இது படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ suppose இந்த மாதிரி that is u plus v root b அப்படின்னு இருந்தால் this is a irrational number. இப்போ இதோட கான்ஜுகேட் என்ன வரும்? இதோட கான்ஜுகேட் of this is going to be, or இதோட கான்ஜுகேட் is u minus v into root b. ஸோ ஒரு இதை ரேஷ்னலைஸ் பண்ணோன்னா அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணோன்னா அப்போ இது நமக்கு ரேஷ்னலைஸ் ஆகிடும். இப்போ சப்போஸ் ஒரு இர்ரேஷ்னல் நம்பரை நீங்கள் ரேஷ்னலைஸ் பண்ணணும்னா அதுக்கு யூ ஹாவ் டு மல்டிப்ளை அண்ட் பை த கான்ஜுகேட் ஆஃப் த இர்ரேஷ்னல் நம்பர். அந்த இர்ரேஷ்னல் நம்பரோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரேஷ்னலைஸ் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் போடலாம். ஸோ நமக்கு வந்து இதில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சம்ஸ் போடலாம். அந்த எக்ஸாம்பிள் 2.31 போடுவோம். First one, simplify x power half into y power minus 3 the whole power half where x and y are greater than 0. So இங்க x and y greater than 0 னு கொடுத்துட்டாங்க. So இது நமக்கு டைரக்டா புக்லயே கொடுத்திருக்காங்க. So since x and y are greater than 0, just அப்படியே நம்ம பவரை உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ பவரை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது x power 1/4 ஆகிடும். இது y to the power of minus 3/2 ஆகிடும். அதை தான் இங்கே டினாமினேட்டரில் எழுதியிருக்காங்க. x power 1/4 divided by y power 3/2. ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, இந்த y-யோட பவரை டினாமினேட்டரில் எழுதியிருக்காங்க. அதனால தான் இங்கே ப்ளஸ் 3/2 வந்திருக்கு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் 2.31 இதில் செகண்ட் ஒன், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 25. ஸோ இப்போ இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஹோல் ஸ்கொயரை எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம்? திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் ஆஃப், இதை கேன் பி ரைட் இட் அஸ் x minus 5 the whole square எழுதலாமா? x minus 5 the whole square எழுதலாம். இப்போ which is equal to x minus 5 the whole square the whole power 1/2 எழுதலாம். இப்போ this is of the form, இது எந்த ஃபார்மில் இருக்குது? a power n the whole power 1/n is equal to, this is equal to modulus of a if n is even படித்தோம் இல்லையா? இந்த ஃபார்முலா படித்தோமே நம்ம, n ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம இந்த ஒரு ஃபார்முலா படித்தோமே. a power n the whole power 1/n இருந்துச்சுன்னா அப்போ நம்ம we have to consider the modulus. பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும், நெகட்டிவ் வேல்யூ எடுக்கக்கூடாது. அப்போ therefore the value of this is modulus of x minus 5. ஓகேவா? பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்கணும். ஏன்னா இதுக்கு நம்ம ரூட் எடுக்கும்போது உங்களுக்கு 2 வேல்யூ வரும். ஆனால் அதில் நம்ம பாசிட்டிவ் மட்டும்தான் எடுக்கணும், நெகட்டிவ் ரூட் கன்சிடர் பண்ணக்கூடாது. ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் ரூட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டேக் ஒன்லி த பாசிட்டிவ் ரூட். இது நம்ம ஆல்ரெடியும் இதில் முன்னாடியே ஒரு சாப்டரில் கூட, தட் இஸ் ஒரு எக்ஸசைஸில் கூட பார்த்தோம். நம்ம ரூட் எடுக்கும்போது பாசிட்டிவ் ரூட்டை தான் கன்சிடர் பண்ணணும், நெகட்டிவ் ரூட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் திஸ், இதனால தான் நம்ம நெகட்டிவ் ரூட்டை கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2.32 போடலாம். ரேஷ்னலைஸ் த டினாமினேட்டர் ஆஃப். ஸோ இதை ரேஷ்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் படித்தது தான். இதை நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் 2.32. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் 5 divided by root 6 plus root 2. So இதை rationalize பண்ண என்ன பண்ணணும்? We have to multiply and divide by the conjugate of the denominator. So denominator conjugate என்ன? root 6 minus root 2 divided by root 6 minus root 2. So இதால் multiply and divide பண்ணும்போது உங்களுக்கு numerator என்ன ஆகிடும்? We'll get it as root 5. So இது நம்ம numeratorஆல் multiply பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? We'll get it as root 30 minus root 10 வந்துடும். Divided by கீழே என்ன வரும்? denominator வந்து you'll get it as root 6 the whole square minus root 2 the whole square வந்துடும். So which is equal to root 30 minus root 10 divided by 6 minus 2. So 6 minus 2 is 4.
இப்போ root 30 minus root 10 divided by 4. இப்போ பாருங்கள் denominator rationalize ஆயிடுச்சு. denominator ஒரு rational number ஆயிடுச்சு. முதல்ல denominator நமக்கு ஒரு irrational number இருந்தது. இப்போ denominator நமக்கு ஒரு rational number ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே நம்ம கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, rationalize the denominator of. ஸோ denominator rationalize பண்ணுங்க, denominator ஒரு rational நம்பராக எழுதுங்க, அதுதான் கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம denominator ஒரு rational நம்பராக எழுதியாச்சு. we have written the denominator as a rational number. denominator rational நம்பராக எழுதியாச்சு. அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் 2.33 இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ we have to find the square root of 7 minus 4 root 3. இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம கொஷின். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to consider the square root of this to be a plus b root 3ன்னு எடுத்துக்க போகிறோம். இதோட ஸ்கொயர் ரூட் இந்த மாதிரி இருக்கதா எடுத்துக்க போகிறோம். where a and b are rational number. where a comma b are rational number. ஸோ தே ஆர் ரேஷ்னல் நம்பர். அது ரேஷ்னல் நம்பர் இருக்க மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு we are going to square it on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? ஸோ ஸ்கொயரிங் on both sides. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 7 minus 4 root 3 இந்த பக்கம் ரூட் போயிடும். இங்கே நமக்கு என்ன வரும்? you'll get it as a plus b root 3 the whole squareன்னு வந்துடும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? a square plus இது b square into 3ன்னு வந்துடும் இல்லையா? root 3 the whole square 3ன்னு வந்துடும். ஸோ 3b square and then plus 2ab root 3ன்னு வந்துடும். 2ab root 3. ஸோ this is equal to 7 minus 4 root 3. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரேஷ்னல் நம்பரோட ஈக்குவேட் பண்ணுவோம். இந்த irrational நம்பரோட ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்போ நமக்கு இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் என்ன வருது? நமக்கு 7 is equal to a square plus 3b squareன்னு வந்துடும். இதை let us take it as number 1. இதை நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். and then இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுவோம். இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன வருது? we will get it as 4 root 3 is equal to 2ab root 3ன்னு வந்துடும். இதை ஈக்குவேட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இந்த இதிலேருந்து நம்ம இதை root 3 கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணிவிட்டு இதுலேருந்து நம்ம a என்னன்னு கண்டுபிடிக்கலாம். let us find what is a. அப்போ இதுலேருந்து a என்ன வரும்? it will be minus 4 divided by 2bன்னு வந்துடும். or a is equal to minus 2 by b ன்னு வந்துடும். a is equal to minus 2 by b. இதை let us substitute it in 1ல substitute பண்ணுவோம். இதை கண்டுபிடிச்ச a-வை நம்ம 1ல substitute பண்ணுவோம். so substituting in 1. substituting a is equal to minus 2 by b in 1ல substitute பண்ணோம்னா அப்போ நமக்கு என்ன வரும்? 1 வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? a square plus 3b square is equal to 7ன்னு சொன்னோம் இல்லையா? இதில் ஏக்கு பதிலாக இதை substitute பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 4 by b square plus 3b square is equal to 7ன்னு வந்துடும். இதுக்கு LCM எடுத்தோன்னா என்ன வரும்? b square is the LCM. so 4 plus 3b power 4 is equal to 7 or 4 plus 3b power 4 is equal to 7b square வந்துடும். or in other words 3b power 4 plus minus 7b square plus 4 is equal to 0. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு b square கிடைக்கும். we'll get b square. இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். let us solve this. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா we are going to solve it as இது வந்து 3 4s are 12. 12ல வந்து 7 வர மாதிரி எப்படி பிரிக்கலாம்? ஓகே, நம்ம இதுவே ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம். ஸோ b square is equal to என்ன வரும்? minus b plus or minus root of b square, which is 49 minus 4ac. 4 4s are 16. 16 into 3. So you'll get it as 48 divided by 2a. 2 into 3 6ன்னு வந்துடும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா அப்போ நமக்கு என்ன வரும்? we'll get this as 7 plus or minus root 1 divided by 6, or which is 7 plus or minus 1 by 6, or which is equal to 7 plus 1 by 6 or 7 minus 1 by 6, so which is equal to இது 8 by 6 or இது வந்து 6 by 6, so which is equal to 4 by 3 or 1.
அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ therefore from this we get that b square is equal to 4/3 or 1 வந்துடும். ஓகேவா? இப்போ அப்போ therefore b என்ன வரும்? இப்போ b is equal to either 2/√3 or b is equal to plus or minus 1 ன்னு சொல்லலாமா? plus or minus 2/√3 or b is equal to plus or minus 1 ன்னு சொல்லலாம். பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? b is a rational number. ஏன்னா நம்ம இங்கே எடுக்கும் போதே என்னென்னு எடுத்தோம்? b is a rational numberன்னு எடுத்தோம் இல்லையா? a and b are rational numbers ன்னு சொன்னோம். ஸோ அப்போ therefore but b is a rational number. அப்போ இந்த நம்பர் வராது இல்லையா? ஏன்னா இது irrational number. √3 வரதுனால இது irrational number. அப்போ இந்த இது வராது. அப்போ b is equal to plus or minus 1. Therefore b is equal to plus or minus 1. So this is the value of b. அப்போ இதுலேருந்து நம்ம a கண்டுபிடிப்போம். Let us find what is a. ஸோ அப்போ a என்ன வரும்? a is equal to என்ன சொன்னோம்? -2/b ன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இதில் +1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா, ஸோ when b is equal to 1, அப்போ what about a? a is equal to -2/1, which is equal to a is equal to -2 ன்னு வந்துடும். அது மாதிரி when b is equal to -1, அப்போ what about a? a is equal to -2/-1, அப்போ a is equal to 2 ன்னு வந்துடும். அப்போ therefore b is equal to plus or minus 1 இருக்கும்போது a is equal to plus or minus 2 or minus or plus 2. a will be equal to minus or plus 2. ஏன்னா b plus 1 இருக்கும்போது a minus 2, b minus 1 இருக்கும்போது a plus 2 ன்னு வருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி எழுதுறோம். ஸோ b வந்து plus or minus 1 இருக்கும்போது a is equal to -1 -2 plus 1 ன்னு வந்துடும். சரி, -2 plus 2 ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இந்த 7 minus 4√3 இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன சொல்கிறோம்? இது வந்து இட் இஸ் கிரேட்டர் தென் 0. ஏன்னா பாசிட்டிவ் ரூட்டை தான் எடுக்கணும்னு சொன்னோம். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 minus 4√3 இது வந்து பாசிட்டிவ் ரூட்டை தான் எடுக்கணும், நெகட்டிவ் ரூட் கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ திஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. இது வந்து 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும். இப்போ நீங்கள் சப்போஸ் -1 -2 -√3 எடுத்தீங்கன்னா, -2 -√3 எடுத்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆகிடும் இல்லையா? -2 -√3 will become as less than 0. அப்போ கண்டிப்பாக நம்ம எப்படி எடுக்கணும்? +2 and -√3 தான் எடுக்கணும். ஓகேவா? +2 -√3 தான் எடுக்கணும். ஸோ இப்போ we have to take, therefore root of 7 minus 4√3 is equal to 2 -√3. 2 -√3 தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு it should be greater than 0. 0 விட ஜாஸ்தியாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா இந்த ரூட் எடுத்தோன்னா, that is when b is equal to 1, இந்த ரூட் not possible. That is b is equal to 1 and a is equal to -2 is not possible. ஏன்னா இந்த ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன ஆயிடுது? இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 minus 4√3 வந்து less than 0ன்னு வந்துடுது. ஆனால் இது நமக்கு less than 0 வரக்கூடாது, greater than 0 தான் வரணும். அப்போ கண்டிப்பாக பியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அப்போ therefore b is equal to -1 and a is equal to 2. இந்த வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 7 minus 4√3 is equal to 2 -√3 ன்னு வந்து. therefore this is the square root of this irrational number. இந்த irrational நம்பரோட ஸ்கொயர் ரூட் இதுதான். புரியுதாம்மா? இந்த சம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியலனாலும் கேளுங்க, இன்னொரு தடவை நான் சொல்லித்தரேன். ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, எல்லா நம்பருக்கும் இது மாதிரி irrational நம்பர் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. எல்லா irrational நம்பருக்கும் இது மாதிரி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 + √2 அதுக்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? நோட், 1 + √2 is not in the form a plus b√2. அந்த ஃபார்மில் எழுத முடியாது. ஏன்னா இங்கே a is equal to 1, b is equal to 1. ஸோ அதனால் a plus b√2, a and b வேறு நம்பராக எழுத முடியாது. அப்போ therefore இதுக்கு ஸ்கொயர் ரூட் இஸ் நாட் அவைலபிள். ஓகேவா? therefore root of 1 plus √2 is not possible. ஸோ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் நாட் பாசிபிள். இந்த மாதிரி சில நம்பர்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் ரூட் நாட் பாசிபிள். புரியுதா? இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு தான், இதுமாதிரி வேறு நம்பருக்கு தான் நம்மளால் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தட் இஸ் ஏ அண்ட் பி ஒரே நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் நாட் பாசிபிள். ஸ்கொயர் ரூட் அதுக்கு பாசிபிள் கிடையாது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புரியலன்னா கேளுங்க, நான் 1 more time எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஒன்றுமே இல்லை, இதை a + b √3ன்னு எடுத்துக்கிறோம். அப்புறம் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டு தனியாகவும் இந்த √3 இருக்க பார்ட்டை தனியாகவும் ஈக்குவேட் பண்ணி இதிலேருந்து நம்ம a கண்டுபிடிச்சிரும். கண்டுபிடிச்ச ஏவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷனாக வருது. அதை சால்வ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே சால்வ் பண்ணால் பிக்கு 2 வேல்யூ வருது. அதில் ஒன்று வந்து இர்ரேஷ்னலாக வருது. ஆனால் b ரேஷ்னல் நம்பர்னு எடுத்ததுனால நம்ம இந்த ரேஷ்னல் ரூட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ a என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். வாட் இஸ் ஏன்னு பார்க்குறோம். a என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஏக்கும் நமக்கு 2 வேல்யூ வருது. b 1ஆக இருக்கும்போது a - 2, b - 1ஆக இருக்கும்போது a 2. ஆனால் b1 a - 2ங்கிற இந்த சொல்யூஷன் வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் வந்து >0 இருக்கணும். பாசிட்டிவ் ரூட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம், நெகட்டிவ் ரூட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா இப்போ சப்போஸ் இந்த சொல்யூஷன் எடுத்திங்கன்னா -2 + √3ன்னு வந்துடும். -2 + √3 இஸ் a நெகட்டிவ் நம்பர் இல்லையா? -2 + √3, ஏன்னா √3 வந்து 1.734. ஸோ -2 + √3 என்ன வரும் உங்களுக்கு? மைனஸ் சம்திங் தான் வரும். ஸோ அப்போ அது நெகட்டிவ் நம்பர் ஆகிடும். அதனால தான் இந்த சொல்யூஷனை விட்டுட்டு இந்த சொல்யூஷனை மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். we are just substituting this solution. இதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கிறோம். புரிஞ்சுதாம்மா? அண்ட் எல்லாத்துக்கும் நம்மளால் இந்த ரூட் எடுக்க முடியாது. இப்போ a and b வேறு வேறு நம்பராக இருந்தால் தான் நம்மளால் இதுமாதிரி ரூட் எடுக்க முடியும். இப்படி ஒரே இதுவாக இருந்தால் நம்மளால் இப்படி ரூட் எடுக்க முடியாது, இந்த மாதிரி எழுத முடியாது. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.11 போடலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.11 இது ரொம்ப ஈஸி தான். இது ஆல்ரெடி நீங்கள் கீழ் கிளாஸில் போட்டது தான். ஸோ 125 the whole power 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 125 the whole power 2/3 எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 125 the whole power 2/3. So this can be written as 5³ the whole power 1/3 the whole square எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ which is equal to 5² வந்துடும், which is 25 வந்துடும். ஓகேவா? and then next second one என்ன கொடுத்துருக்காங்க? 16 the whole power -3/4. ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம்னா 16 whole power 1/4 the whole power -3ன்னு எடுத்துக்கலாம். இந்த 16 எப்படி எழுதலாம்? 2/4 the whole power 1/4 the whole power -3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ 4 கேன்சல் ஆகிடும். இப்போ which is 2 × -3. ஸோ 2 × -3 is 1/2³ which is equal to 1/8. You can say this as 1/8. ஓகேவா? அடுத்தது third one -1000 the whole power -2/3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? this we can write it as இந்த -1000 the whole power 1/3 the whole power -2ன்னு எடுத்துக்கலாம். இந்த -1000 எப்படி எழுதலாம்? -10 the whole cube the whole power -2, sorry, whole power 1/3 the whole power -2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ 3 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ -10 the whole power -2ன்னு வந்துடும். ஓகேவா? we'll get this as -10 the whole power -2ன்னு வந்துடும், which can be written as 1/-10 the whole square. 1/-10 the whole square என்ன வரும்? which is 1/100. புரிஞ்சுதாமா? இந்த -1000 we can write it as -10 the whole cube the whole power 1/3 the whole power -2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ 3 கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இது -10 the whole power -2ன்னு வந்துடும், which is 1/-10 the whole square. -10 the whole square is 100. ஓகேவா? and then இப்போ இதில் வந்து 4th சப்டிவிஷன் நீங்கள் போட்டுடலாம். 4th சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ 4th subdivision 3 power -6 the whole power 1/3. இதை வந்து இந்த 3யும் 6யும் கேன்சல் பண்ணலாமா? அப்போ which can be written as 3 power -2ன்னு எழுதிக்கலாம், which is 1/3 square, which is 1/9. ஓகேவா? அடுத்து 5th one 27 the whole power -2/3 divided by 27 the whole power -1/3. ஸோ இப்போ இதை வந்து ஒன்று இந்த நியூமரேட்டரை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? 1/27 the whole power 2/3 into 2 power -1/3ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இது ரெண்டையும் பவர் ஆட் பண்ணலாம்ல. 1/27 the whole power 2/3 -1/3 என்ன வரும்? 1/3ன்னு வந்துடும், which can be written as 1/3³ the whole power 1/3ன்னு எழுதலாமா? ஸோ 3 கேன்சல் ஆகிட்டு will get it as 1/3. புரிஞ்சுதாமா? ஸோ இதை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் ஈஸி தான். செகண்ட் ஒன் எவாலுவேட் 256 the whole power -1/2
the whole power minus 1 by 4 the whole cube. இதான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்? 256 the whole power minus 1 by 8 the whole cubeன்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த 256 எப்படி எழுதிக்கலாம்? we can write it as 2 power 8ன்னு எழுதலாமா? 2 power 8 the whole power minus 1 by 8 the whole cubeன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ இது 8 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ which is 2 power minus 1 the whole cube which can be written as 1 by 2 cubeன்னு எழுதலாமா? 2 power minus 1 is 1 by 2. 1 by 2 the whole cube which is 1 by 2 cube which is equal to 1 by 8. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? முதல்ல உள்ள இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறமா தான் அந்த ஹோல் கியூபோ ஹோல் ஸ்கொயரோ எடுக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ஹோல் ஸ்கொயர் கன்சிடர் பண்ணிக்குவோம். லெட் அஸ் கன்சிடர் த ஹோல் ஸ்கொயர். கன்சிடர் எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை வந்து கேன் வி ரைட் இட் ஆஸ் எக்ஸ் பவர் ஹாஃப் ப்ளஸ் எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு எழுதலாமா? தட் இஸ் நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா ஆக்சுவலாக கீழ் கிளாஸில் படிச்சிருக்கோம். that is a minus b the whole square can be written as a plus b the whole square minus 4ab ன்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா நம்ம கீழ் கிளாஸில் படிச்சிருப்போம். a minus b the whole square can be written as a plus b the whole square minus 4ab. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? a plus b the whole square minus 4 into x power half into x power minus half. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து 1ன்னு ஆகிடும். அதனால தான் நான் இங்கே வெறும் 4 மட்டும் போட்டிருக்கேன். இதுக்கு தான் ஆல்ரெடி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதான் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 9 by 2 கொடுத்துருக்காங்களே. அப்போ which is equal to 9 by 2 the whole square minus 4. இப்போ which is equal to, ஸோ இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 81 by 4 minus 4. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா it will be 81 minus 16 by 4ன்னு வந்துடும். ஸோ 81 minus 16 will get it as உங்களுக்கு என்ன வரும்? 81லேருந்து நமக்கு 16 போச்சுன்னா இப்போ you will get it as 65 by 4ன்னு வந்துடும். 65 by 4ன்னு வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். we have to find the square root of this. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? what will be the square root of this? இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். அப்போ you will get this as சாரிம்மா இதோட ஹோல் ஸ்கொயரே 9 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் ஸ்கொயரே 9 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் திருப்பி ஒருக்க நம்ம ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. சாரி, தப்பாக போட்டுட்டேன். இதோட ஹோல் ஸ்கொயரே 9 by 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திருப்பி ஒருக்க ஸ்கொயர் பண்ண தேவையில்லை. 9 by 2 minus 4. ஸோ 9 by 2 minus 4 என்ன வரும்? இப்போ which is equal to 2 தான் LCM. இப்போ 9 minus 8ன்னு வந்துடும். which is equal to 1 by 2. இப்போ நமக்கு என்ன வேணும்? x power half minus x power minus half. ஸோ அது கண்டுபிடிக்கணும்னா it is equal to root of 1 by 2 or which is 1 by root 2ன்னு சொல்லலாம். ஸோ this is the value of this. ஏன்னா இதோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை எப்படி சொல்லலாம்னா 1 by root 2ன்னு சொல்லலாம். இதுக்கு ரூட் எடுத்தோன்னா we get it as 1 by root 2. ஓகேவா? அடுத்து fourth one. Simplify and hence find the value of n. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 power 2n into 9 square into 3 power minus n divided by 3 power 3n. So this is equal to 27ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா 3 power 2n இதை வந்து 3 square the whole square எடுத்துக்கலாமா? ஸோ 3 square the whole square என்ன ஆகிடும்? 3 power 4 into 3 power minus n. இந்த 3 power 3n மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ into 3 power minus 3n is equal to இதையும் 3 பவரில் எழுதிடலாம். 3 கியூப்னு எழுதிக்கலாம். இப்போ பவர் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? 3 power 2n plus 4 minus n minus 3n is equal to 3 cube. இப்போ பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணலாமா? பேஸ் சேமாக இருக்கிறதுனால பவரை ஈக்குவேட் பண்ணலாம். Now 2n
இது minus n minus 3n ரெண்டு சேர்ந்து minus 4n ஆகிடும். ஸோ அப்போ therefore you'll get it as 4 minus 2n. ஏன்னா plus 2n minus 4n என்ன ஆகிடும், minus 2n வந்துடும். 4 minus 2n is equal to 3 வந்துடும். அப்போ therefore 2n is equal to 4 minus 3. இப்போ 2n is equal to 1 or n is equal to 1 by 2. ஸோ என்னோட வேல்யூ வந்து it is equal to 1 by 2. நமக்கு அதானே கேட்டிருக்காங்க, என்னோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு find the radius of the spherical tank whose volume is. ஸோ இங்கே வால்யூம் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கேட்டிருக்காங்க. வால்யூமுக்கு ஃபார்முலா என்ன, 4/3 pi r cube. இது உங்களுக்கே போட தெரியும், நம்ம கீழ் கிளாஸில் படித்தது தான். 4/3 pi r cube is equal to 32 pi/3 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, cubic units. ஸோ அப்போ இதிலேருந்து யூ ஃபைண்ட் வாட் இஸ் ஆர். ஆர் என்னன்னு கண்டுபிடிங்க. இது உங்களால் போட முடியும், நீங்களே போட்டுடலாம். இதை ஹோம்ஒர்க்காக போடுங்க. இப்போ பாருங்கள், simplify by rationalizing the denominator. ஸோ டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 6th one 7 plus root 6 divided by 3 minus root 2. ஸோ டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணணும். ஸோ அப்போ டினாமினேட்டரோட காஞ்சிகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ therefore you'll get it as 3 plus root 2 divided by 3 plus root 2. இப்போ மேலே நமக்கு என்ன வரும், மேலே நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 7 3s are 21 plus 7 root 2 plus 3 root 6 and then plus root 2 into root 6 into root 2 root 12 ன்னு வந்து divided by கீழே வந்து உங்களுக்கு 3 square minus root 2 the whole square, which is equal to you'll get it as 21 plus 7 root 2 plus 3 root 6 plus root 12 divided by, so 3 square minus 2, 3 square minus 2 is 9 minus 2 which is 7. ஓகேவா? ஸோ நம்ம டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணியாச்சு. we have rationalized the denominator. அவ்வளோதான், இதோட விட்டுறணும். ஃபர்தராக இது எதுவும் சிம்பிளிஃபைலாம் பண்ண முடியாது. we have to leave it as it is. அடுத்தது 7th one பாருங்கள். இந்த 7th sum it is important. சிம்பிளிஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் யூ நீங்கள் 10thலேயே போட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/3 minus root 8 minus 1/√8 minus root 7 plus 1/√7 minus root 6 minus 1/√6 minus root 5 plus 1/√5 minus 2. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல ரேஷனலைஸ் பண்ணிடலாம், அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ which is equal to 1/3 minus root 8. ஸோ 1/3 minus root 8. ஸோ அப்போ into 3 plus root 8 divided by 3 plus root 8 minus 1/√8 minus root 7 into root 8 plus root 7 divided by root 8 plus root 7 plus 1/√7 minus root 6 into root 7 plus root 6 divided by root 7 plus root 6. அடுத்தது minus 1/√6 minus root 5 into root 6 plus root 5 divided by root 6 plus root 5 plus 1/√5 minus 2 into root 5 plus 2 divided by root 5 plus 2 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். மேலே நமக்கு என்ன வரும், 3 plus root 8 divided by கீழே 3 square 9 minus 8ன்னு வந்துடும். அதுமாதிரி இங்கே minus root 8 plus root 7 divided by கீழே என்ன வரும், 8 minus 7ன்னு வந்துடும். and then இங்கே root 7 plus root 6 divided by கீழே 7 minus 6ன்னு வந்துடும். plus இங்கே root 6 plus root 5 divided by 6 minus 5ன்னு வந்துடும். இங்கே வந்து we'll get it as root 5 plus 2 divided by கீழே வந்து you'll get it as 5 minus 4. ஏன் 4 வருதுன்னா root 5 the whole square is 5, 2 square is 4. ஓகேவா? ஸோ இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக 1 ஆகிடும், எல்லா டினாமினேட்டரும் 1 ஆகிடும். இப்போ நமக்கு என்ன வரும், 3 plus root 8. இப்போ இதை மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். minus root 8 minus root 7, இங்கே plus root 7 plus root 6, sorry minus. So minus root 6 minus root 5 plus root 5 plus 2. So plus root 5 minus root 5 cancel பண்ணிடலாம். plus root 6 minus root 6 plus root 7 minus root 7 இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு மீதி என்ன இருக்கும், 3 plus 2 which is equal to 5. So this is the solution. புரிஞ்சுதாமா? ஸோ இதுதான் இதோட சொல்யூஷனுக்கு. ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ரேஷனலைஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். யூ ஹாவ் டு ஃபைண்ட் த ஆன்சர். தட்ஸ் ஆல். இப்போ நெக்ஸ்ட் ஒன் 8th one நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to root 2 plus root 3.
find x square plus 1 divided by x square minus 2. இதை நீங்கள் whole square formula யூஸ் பண்ணி simplify பண்ணியே போடலாம். ஸோ அப்போ therefore என்ன வரும் உங்களுக்கு root 2 plus root 3 the whole square plus 1 divided by root 2 plus root 3 the whole square minus 2. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 2 plus 3 plus 2 root 6 plus 1 divided by கீழே நமக்கு என்ன வரும் 2 plus 3 plus 2 root 6 minus 2 வந்துடும். ஸோ இங்கே plus 2 minus 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ மேலே இங்கே 5 plus 1 6 6 plus 2 root 6 divided by கீழே நமக்கு 3 plus 2 root 6 வந்துடும். We'll get it like this. ஸோ இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா let us multiply and divide by the conjugate of the denominator. ஏன்னா denominator rationalize பண்ணும் இல்லையா. ஸோ 3 minus 2 root 6 ஆல் multiply and divide பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு மேலே என்ன வரும் you'll get it as 18 and then minus 12 root 6 then plus 6 root 6 and then minus 4 into 6 divided by கீழே வந்து 9 minus 4 into 6 வந்துடும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் இது ஒரு மைனஸ் 12 root 6 ப்ளஸ் 6 root 6 ரெண்டு சேர்ந்து மைனஸ் 6 root 6 ஆகிடும். இது 4 into 6 வந்து 24. ஸோ 18 minus 24 18 minus 24 உங்களுக்கு என்ன வரும் இது எடிட்டஸ் 6 minus 6ன்னு வந்துடும். இங்கே வந்து it is again 24 9 minus 24. ஸோ 9 minus 24 வந்து you'll get it as 15. 9 minus 24 is going to be 15 in one. So therefore this we can write it as நம்ம எப்படி எழுதலாம்னா கீழே வந்து நமக்கு 15 வந்துடும். மேலே வந்து we'll get it as minus 6 root 6 then minus 6 divided by 15 ன்னு வந்துடும். we'll get it like this. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம இது பண்ணோன்னா that is இதில் இருந்து let us take 6 காமன். ஸோ 6 வெளியில் எடுத்தோன்னா minus 6 வெளியில் எடுத்துட்டா மீதி நமக்கு என்ன இருக்கும் we'll get it as root 6 plus 1 divided by 15 ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 3 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 3 2s are 3 5s are. Just a second. minus 12 root 6 plus 6 root 6 இது minus into minus plus sorry plus into minus minus தான் கரெக்டு தான். இங்கே கீழே மைனஸ் வரும் டினாமினேட்டர் minus 15 வரும் இல்லையா. ஸோ இட் வில் பி மைனஸ். ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் வில் பி ஹேவிங் டஸ் 2 into root 6 plus 1 divided by 5. So this is the solution. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.